இந்த தமிழ் மருத்துவத்தில் காலை பானமா என்ன குடிக்கணும்? நண்பர்களே, நமக்கு இந்த நிலத்துக்கு இந்த குறிப்பாக இந்த பொருணை இலக்கிய திருவிழாவை ஏன் திருநெல்வேலியிலிருந்து துவங்கணும், ஏன் இந்த இலக்கிய திருவிழாவை பொருணையிலிருந்து துவங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தின் உலகத்தினுடைய பல்வேறு பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாமே இந்த நிலத்தில் இருந்து தோன்றியதற்கான சான்றுகள் ஏகப்பட்டது இருக்கு. இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற பொதிகை மலையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு குற்றாலம், அகத்தியர் அருவி, அந்த நிலம் மலை மிக களிப்பான விஷயம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னா, உலகத்தின் மிக தொன்மையான ஒரு பாறை கட்டு இருக்கக்கூடிய ஆர்கேவியன் ராக்ஸ் அப்படிம்பாங்க ஜியாலஜிக்கலாக, அந்த பாறை கட்டு இருக்கக்கூடிய இடம் இந்த அகத்தியர் மலை தான். இவ்வளவு ஒரு தொன்மையான நிலத்தில் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் ஆல்ப்ஸ் மலையோ இல்லை என்றால் அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மலையோ இல்லை என்றால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ மவுண்டன் மலையோ இவ்வளவு தொன்மையான ஒரு ஆர்கேவியன் ராக்ஸ் கிடையாது. அப்படி ஒரு தொன்மையான மலை இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செடி கொடிகளாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய மூலிகை வளமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எவ்வளவு மரபின் வழியாக எவ்வளவு நெடுங்காலமாக அது ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அதிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வழியாக நமக்கு சொல்லப்பட்ட பல்வேறு பழக்க வழக்கங்கள், குறிப்பாக உணவு சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் நமக்கு இந்த சவாலாக இருக்கக்கூடிய இந்த 2 தொற்று நோய் கூட்டமாக இருக்கட்டும், தொற்றாத நோய் கூட்டமாக இருக்கட்டும், அதற்கு எந்த அளவுக்கு வழிவகுத்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம தொடர்ந்து இன்னைக்கு காலையில் மூத்த எழுத்தாளர்கள் தமிழ்ச்செல்வன் ஐயா இருக்கட்டும், இல்லை கவிஞர் கலாப்பிரியா ஐயா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தீன், நாவலாசிரியர் தீன் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களும் இலக்கியங்கள்ங்கிறது சிலாகிப்புக்காக மட்டும் இல்லை. அதில் சிலாகிப்பதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் சிலாகிப்பை தாண்டி அவை எத்தனை விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு விடுது. திரும்ப 3 எழுத்தாளுமைகளும் நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெண்கள் எழுத வேண்டும், பெண்களுக்கான விஷயங்கள் என்ன வேணும்னு திரும்ப அவங்க ஒருத்தரும் பேசும்போது சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எழுத்துக்களும் அந்த இலக்கியத்தில் பகிரப்பட்ட நற்கருத்துக்கள் மட்டும்தான் நம் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வழியில் நகர்த்தி கொண்டே இருக்கும். அதுக்காகத்தான் இப்படியான விழாக்களை அரசு பள்ளி குழந்தைகளை மையப்படுத்தி நடத்திக்கிட்டு வருது. அந்த வகையில் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தமிழ் சமூகத்தில் தமிழ் மருத்துவமாக பகிரப்பட்ட பல விஷயங்கள் இன்னும் தோண்டப்படாத நிறைய நல் கருத்துக்களை வச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கு. ஒரு சின்ன நம்மளுடைய இந்த கிடைக்கக்கூடிய இந்த மணித்துளிகளில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். காலகாலமாக இந்த தமிழ் மருத்துவத்தில் காலை பானமாக என்ன குடிக்கணும், காலையில் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் வீட்டுக்கு போனால் அவங்க சின்ன பசங்க வீட்டில் போனால் ஒரு டம்ளர் பாலை குடி, இல்லை பாலில் காம்ப்ளானை கலந்து கொடுத்து நீ 7 அடிக்கு வளர்ந்துருவ அப்படின்னு உங்கள் அம்மா உள்ளே விட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி விளம்பரங்களை பார்த்து இல்லை மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. காலகாலமாக அப்படியா குடிச்சிட்டு இருந்தோம்? நம்ம இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தொடர்ந்து காலையில் குடித்தது அதிகம் குடித்த பானங்கள்னு எடுத்து பார்த்தா 2 விஷயம் தான் இருந்திருக்கு. ஒன்று, நீராகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மருத நிலம், இந்த நிலத்தில் அதிகம் அரிசி விளைஞ்ச இடம். ஸோ இந்த பகுதியில் காலையில் குடித்த பானமாக நீராகாரம் இருந்திருக்கு. அந்த நீராகாரங்கிறது முந்தைய நாள் சமைச்ச அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சு, அரிசி சோறில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அதை கரைச்சி கொஞ்சம் மோர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு தான் காலையில் குடித்திருக்கிறார்கள் நெடுங்காலம். அதை ரொம்ப இளக்காரமாக நாம் இடைக்காலத்தில் பார்த்தோம். இதெல்லாம் என்ன பண்ண போகுது, இந்த நீராகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நவீன மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேசிய நிறுவனம் இருக்குது. அவங்க 2 பேரும் இந்த நீராகாரத்தை ஒன்றை ஆய்ந்து அறிந்து உலக அளவிலான இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? வயிற்றில் இருக்கக்கூடிய குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே பானம் நீராகாரம் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுன்னு வர்றது, இல்லைன்னா அடிக்கடி வயிற்று தொந்தரவு வரக்கூடிய பல நோய்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இல்லாததான் மெயின் காரணம். அவற்றை தரக்கூடிய ஒரு பானம் நீராகாரம். அதை நம்ம மொத்தமாக தொலைச்சிட்டோம். ஆனால் அமேசான் நிறுவனம் இருக்கு இல்லையா,
நம்ம சொடக்கு போட்டால் வந்து நிற்கிற அந்த அமேசான் நீர் ஆகாரத்தை இன்றைக்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். $10 கொடுத்து நீங்கள் நீர் ஆகாரத்தை வாங்கி குடிக்கலாம். ஆனால் நாம் வந்து வீட்டில் வந்து அதை வந்து மறந்துட்டோம். இது தொடர்ந்து பல தமிழ் மருத்துவ நூட்கள் ஒரு மிகச்சிறந்த பானமாக சொல்லியிருக்கு.